இப்படிதாங்க இருக்கும் எல்லா வருஷமும் எங்களோட தீபாவளி செலிப்ரேஷன். தீபாவளி அன்னைக்கு நைட் ஆனதும் குட்டீஸ் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு மாடிக்கு போயிருவாங்க வான வேடிக்கை பாக்குறதுக்கு. மாடியிலிருந்து பாக்குறதுக்கு என்னவோ ரொம்பவே அழகா தெரியுங்க. நாங்க இருக்க ஏரியால யாரும் பட்டாசு வெடிக்க மாட்டாங்கங்க. இருந்தாலும் எங்க பசங்க ஆசைக்காக நாங்களும் கொஞ்சம் பட்டாசு வாங்கியிருந்தோங்க. சின்ன பசங்க கையில தீப்பொறி படாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி எம்டி கம்பித்திரி பாக்ஸ்ல முன்னாடி கம்பித்திரிய வச்சு வெடிக்க வச்சுட்டு இருந்தோங்க. அப்புறம் கொஞ்சம் சங்கு சக்கரமும் பட்டர்ஃப்ளை வெடியும் வெடிச்சிட்டு இருந்தோங்க. அப்புறம் ராக்கெட் வச்சோங்க. ராக்கெட் கரெக்டா பக்கத்துல இருக்கிற குடோன்குள்ளேயே போய் விழுந்துருச்சுங்க. இதுக்கப்புறம் ரோட்ல வெடிச்சா யாராவது சண்டைக்கு வந்துருவாங்கன்னு சொல்லி எல்லாரும் மாடிக்கு போய் வெடிக்க ஆரம்பிச்சிட்டோங்க. நம்ம எல்லாரும் என்னதான் ஜாதி மதம்னு பிரிஞ்சிருந்தாலும் ஒரு முஸ்லீம் வீட்டு ஃபெஸ்டிவல் அப்படின்னா பக்கத்துல உள்ள ஹிந்து கிறிஸ்டியன் வீட்டுக்கு பிரியாணி தர்றதும் அவங்க நமக்கு கிறிஸ்மஸ்க்கு கேக்கு தர்றதும் தீபாவளிக்கு ஸ்வீட்டை ஷேர் பண்ணிக்கிறதும் தானங்க அன்பு ஒற்றுமையும். நமக்குள்ள இருக்கிற இந்த ஒற்றுமை என்னைக்குமே மாறாதுங்க. இந்த தீபாவளிக்கு எங்க வீட்டுக்கு நிறைய ஸ்வீட்ஸ் வந்திருந்ததுங்க. நீங்க எதிர்பார்க்காத ஒருத்தவங்க இந்த வருஷம் உங்களுக்கு தீபாவளி ஸ்வீட் கொடுத்திருந்தா அவங்க நேம கமெண்ட்ல சொல்லுங்க.